நம்முடைய கான்ஸ்டியூஷன் காப்பி செய்யப்பட்ட ஒண்ணா? இல்ல. நம்முடைய கான்ஸ்டியூஷன் பல நாடுகளுடைய சட்டங்கள்ல இருந்து, உதாரணத்துக்கு USA, UK, பின்லாந்து, இந்த மாதிரி ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரிகளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து டிரைவ் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷன். ஜஸ்டிஸ் சந்துரு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு ஜட்ஜ் அவங்க அந்த ஜுடிஷியல் பொறுப்பு ஏத்துக்கும் பொழுது ஒரு சில உறுதிமொழிகள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது, ஐ ஷால் uphold the constitution without fear or favor, without ill will. என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் இன்றி நான் இந்த நாட்டுடைய சட்டத்தை உளமாற பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஜட்ஜ் அந்த பொறுப்புக்கே வரார். ரீசெண்டா ஹரியானால நடந்த ஒரு RSS மீட்டிங்ல ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. என்ன அப்படி சொன்னாங்கன்னா, அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் காப்பிடு ஃப்ரம் த 1935 law that there is no originality அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு கவுண்டரா அதை முழுக்க முழுக்க ஸ்லாம் பண்ணி ஜஸ்டிஸ் சந்துரு பல விஷயங்களை அலிகேஷனா வச்சாங்க. ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவங்க சொன்னாங்க 1935 லாவில இருந்து காப்பி செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா ஜஸ்டிஸ் சந்துரு அதுக்கு எப்படி அவங்களுடைய பதிலா இருக்குன்னு சொன்னாங்க. 1935 லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்போர்ஸ் பண்ண ஒண்ணு. அதுல நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் கிடையாது, நமக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது, ஜஸ்டிஸ் கிடையாது, செவரனிட்டி கிடையாது, சிட்டிசன்ஷிப் கிடையாது. அது மன்னராட்சி கீழே இருக்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு செவரனிட்டி இருக்கு, ஈக்குவாலிட்டி இருக்கு, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ரிலீஜியஸ் ரைட்ஸ் இருக்கு. இது எல்லாமே இதுல இருக்குது. அதையும் இது எப்படி அவர் காப்பின்னு சொல்லலாம், ஒரிஜினாலிட்டியே இல்ல அப்படின்னு எப்படி ஒரு ஜட்ஜா இருந்துட்டு அவங்க சொல்லலான்ற கேள்வியை அவங்க வைக்கிறாங்க. கடைசியா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, பிட்ரே த கான்ஸ்டியூஷன், ஒரு கடுமையான ஒரு தாக்கத்தை அவங்க மேல வச்சாங்க. மக்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னு சொன்னா, 140 கோடிக்கு மேல இந்தியாவில மக்கள் இருக்காங்க. அந்த எல்லா மக்களும் இந்த கான்ஸ்டியூஷன் தான் தங்களுடைய கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு நீதிபதியே கான்ஸ்டியூஷனை பத்தி இப்படி சொல்றதுன்றது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க.